ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், 1000 கதைகள், உலகமே உள்ளங்கையில். ஒரு காலத்தில் குடும்பம் முழுவதும் ஒரே திரைக்கு முன்பாக அமர்ந்திருந்தது. இன்று ஒரே வீட்டில் 4 பேர், 4 திரைகள். ஓடிடி தளங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? அது நம்ம எங்கு கொண்டு செல்கிறது? ஓடிடி தளங்கள் சுதந்திரத்தின் அடையாளமா, அடிமைத்தனமா, பொழுதுபோக்கா அல்லது பாதிப்பா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி, விடுதலை பயணம் 32. மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர், புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ராயேலே, உன்னை எகிப்து நாட்டின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். மோசே தாமதமானார். உடனே மக்கள் உடனடி கடவுள்களை உண்டாக்கினர். அதற்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். உண்மை கடவுளை மறந்தனர், அவரை துறந்தனர். குடும்பத்தில் உடன் இருப்பவர்களை மறந்தனர். உடனடி கேளிக்கை, உடனடி இன்பம் என்று போகும் அவசர உலகத்தில் ஓடிடி தளங்கள் கேளிக்கை என்னும் வரத்தை தரும் போலி கடவுள்களே. இன்றைய காலத்தில் இணைய உலகில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருப்பது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்களே ஆகும். உலக திரைப்படங்களில் இருந்து இணைய தொடர்கள், வெப் சீரிஸ் மற்றும் பல்சுவை நிகழ்வுகள் வரை அனைத்தையும் விரும்பி பார்க்கும் தளமாக அது விளங்குகிறது. பல ஆண்டுகளாக கேபிள் டிவி பார்த்து கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர், இந்த தளங்களையே இன்று விரும்புகின்றனர். செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மற்றும் கேபிள் வழி ஒளிபரப்பு முறைமைகள் இன்று மாற்றம் கண்டுள்ளதை கார்டு கட்டிங் என்கின்றனர். புற்றீசல் போல அதிகரிக்கும் ஓடிடி தளங்கள் ஒரு தனி மனித விருப்பத்திற்கேற்ப பர்சனலைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வடிவமைக்கப்படுகின்றது. யார் எதை எப்பொழுது பார்க்க விரும்புகின்றார்களோ அதை அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பார்க்க முடியும். பல்வேறு மொழி பேசும் பயனர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே காணொளிகளை தயாரித்து கொடுக்க முடிகிறது. இதனால் பல்வேறு மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் நமக்கு அறிமுகமாகிறது. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார செழுமைகள் உலகத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. ஓடிடி தளங்களை காலத்தின் கொடை என நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. மொழி, கலாச்சாரம், பண்பாட்டு திணிப்பு, வேறு எதை பற்றும் யோசிக்க விடாமல் பல மணி நேரமாக தொடர்ந்து பார்க்க வைப்பது, தணிக்கையற்ற வெளியீடுகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் போன்ற கூறுகள் ஓடிடி தளங்களை ஆய்வு கண்ணோட்டத்தோடும் விமர்சன அணுகுமுறையோடும் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்த எபிசோட் தானாகவே தொடங்குவதுதான் பிஞ்ச் வாட்சிங்க்கு மிக முக்கிய காரணம். எனவே செயலியில் உள்ள ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் எபிசோட் என்ற வசதியை முடக்குங்கள். ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்ததை பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க இது உங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்கும். பலர் சாப்பிடும்போது ஏதாவது பார்த்தால்தான் சாப்பாடு இறங்கும் என்ற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். இது கவனக்குறைவாக அதிக நேரம் பார்க்க தூண்டும். சாப்பிடும்போது குடும்பத்தினருடன் பேசுவது அல்லது அமைதியாக சாப்பிடுவது நல்லது. ஓடிடி தளங்களுக்கு ஒதுக்கும் நேரத்தை வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, ஆடியோ புத்தகங்கள் கேட்பது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மக்கள் தொடர்பு ஊடகங்களிலும் நன்மைத்தன்மையும் தீமைகளும் புதைந்திருப்பது போல இணையதள ஓடிடி தளங்களிலும் அவை காண கிடக்கின்றன. எதற்கும் பொறுமை இல்லாமல் ஆரோன் தங்கத்தால் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து வழிபட்டது போல நாமும் ஓடிடி தளங்களுக்கு அடிபணிகின்றோம். ஓடிடி தளங்கள் அல்காரித கன்றுக்குட்டிகள் என்று சொல்லலாம். இஸ்ராயல் மக்கள் மோசேயையும் யாவே கடவுளையும் மறந்தது போல
ஓடிடி தளங்கள் குடும்ப உறவை வலுவிழக்கச் செய்து நமது கடவுள்களையும் மறக்கச் செய்கின்றன. ஒவ்வொருவரையும் தனித்தீவாக அது மாற்றுகின்றது. இணைந்து வருதல், இணைந்து ஜெபித்தல், இணைந்து உணவு உண்ணல் என்ற பண்புகள் மறந்து போகின்றன. ஓடிடி தளங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு கண்ணோட்டத்துடன் அணுகுவது நம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.